தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சஸ்பென்ஷன் பீரியடுக்கு அவருக்கு வந்து பிழைப்பூதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடிப்படை விதி 53ல் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு நண்பர் வந்து போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு குற்ற வழக்கில் இன்வால்வ் ஆகி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த சிச்சுவேஷனில் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க ஒய்ஃப் வந்து பிழைப்பூதியம் கேட்குறாங்க. இப்போ அவருக்கு எப்படி சார் கொடுக்கறது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த பிழைப்பூதியம் கொடுக்கறதுக்கு பொதுவாக 2 கண்டிஷன் வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, யாரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் எந்த அலுவலகத்திலிருந்து சம்பளம் வாங்குகிறாரோ அந்த அலுவலகத்துக்கு நேரில் வந்து 2 சர்டிஃபிகேட்டை அவர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று, நான் வந்து எனக்கு எந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது சஸ்பென்ஷன் பீரியடில் எனக்கு எந்த ஹெட் குவார்ட்டர்ஸை நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ரெண்டாவதாக, இந்த சஸ்பென்ஷன் பீரியடில் நான் வந்து வேறு வேலைக்கு எதுக்கும் போகலை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட். இந்த மாதிரி 2 சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த பிழைப்பூதியம் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கிரிமினல் கேஸில் இன்வால்வ் ஆகி ரிமாண்டில் இருக்கார், ஜெயிலில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் இந்த 2 சர்டிஃபிகேட்டையும் நேரில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது அவருக்கு வந்து பிழைப்பூதியம் அதையும் நம்ம வாங்கி கொடுக்க முடியாது. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.